மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையானவைகளை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிரோடு கூட இருக்கிறவர், உயிரோடு கூட இருக்கிறவர், உயிரோடு கூட இருக்கிறவர், உயிரோடு கூட இருக்கிறவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீங்கள் உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவர், எங்களுடைய நாவிலே சொல் பிறவாததற்கு முன்பதாகவே ஆண்டவரே நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை புரிந்திருக்கிறதான தேவனப்பா, எங்களுடைய உட்காருதலையும் எங்களுடைய எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்திலே நீர் எங்களை சூழ ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். பெரியவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவாதி தேவனுக்கு நன்றி அப்பா. ஒருவருடைய நாவுகளும் சும்மா இராதபடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலே பரிசுத்தத்தை தரித்து கொண்டவர்களாய், பரிசுத்தத்தை ஆடையாய் அணிந்து கொண்டவர்களாய் உம்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டுமே. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை ஆண்டவரே நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் ஆராதிக்க வேண்டுமே. ஆண்டவர், எங்களை இந்த காலை வேளையில உருவாக்குங்கப்பா, இந்த காலை வேளையில உருவாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் என்று எங்களுடைய உதடுகள் மாத்திரமல்ல, நீர் பெரியவர் என்று எங்களுடைய இருதயம் சொல்லட்டும் அப்பா. நீர் பெரியவர் என்று ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சொல்லட்டும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு செய்கிற பலத்த கிரியைகளை காணுகிற எங்களோடு கூட இருக்கிற மக்கள் நீர் பெரியவர் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உதடுகள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உதடுகளாய் மாற்றுவீராக. முறுமுறுக்கிற உதடுகள் அல்ல ஆண்டவரே, முறுமுறுக்கிற இருதயம் இல்ல ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தும் ஒரு நல்ல ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தையும் நன்றி நிறைந்த உதடுகளையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு பலனடைய உதவி செய்யுங்க. ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய மகிமை எங்கள் நடுவிலே வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சில பாடல்களை தேவனுடைய நாம மகிமைக்காக பாடி கர்த்தரை ஆராதிப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நல்லவராக இருக்கிறார். அதுக்கு அவரை துதிப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டது போல அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்ட்டு. தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். நமக்காகவும் சரி, நம்ம சபைகளுக்காகவும் சரி, நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் சரி, எதை வேணாலும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம வேலை அவரை தொடர்ந்து அவர் நோக்கி பார்ப்பது, எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்ப்பது, எல்லா பிரயாணத்திலும் அவரை நோக்கி பார்ப்பது. இப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எல்லா தீங்கிலிருந்தும், எல்லா பாம்பு, எல்லா சிங்கத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். மீண்டும் ஒரு முறை. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கு என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கு என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். விசுவாசமாய் வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் கால்கள் தள்ளாட விட மாட்டார், கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார், கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லா தீங்கிற்கும் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கு என்னை காக்கின்றார், கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இயேசுவை நோக்கி உதவி வரும், உதவி வரும் இயேசுவை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் இயேசுவை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை காக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் காக்கணும். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில், யோபுனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், யோபுவை மாத்திரம் ஆண்டவர் வெளியிட்டு பார்த்துக்கொள்ளல. சாத்தான் என்ன சொல்கிறான்? நீர் அவனையும் அவனுக்கு உரிய எல்லாவற்றையும் நீர் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் யோபுவை மாத்திரம் வேலி அடைக்கல, அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் வேலி அடைக்கல, யோபுனுடைய ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அவனை சுற்றி உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்ம மேலே தெளிக்கப்படும் போது அவர் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக்கிறார். அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள என்ன பண்ணுகிறார்? மறைத்து கொள்கிறார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன பண்ணு, அந்த லாஸ்ட்டாக ஒன்று சங்கார தூதன் வரப்போகிறான்,
ஆட்டினுடைய ரத்தம் எந்தெந்த வீட்டினுடைய நிலைக்காலெல்லாம் இருக்கோ அந்தந்த வீடெல்லாம் தப்பிச்சது அப்படின்னார். அதே போல் யார் யார் வீட்டிலெல்லாம் அந்த நிலைக்காலில் ஆட்டினுடைய ரத்தம் இருந்ததோ அந்தந்த வீட்டிலலாம் சங்கார தூதன் எதுவும் செய்யாமல் அப்படியே போயாச்சு. ஆனால் எந்தெந்த வீட்டிலலாம் தேக்கலையோ, அந்த பூசப்படலையோ, அந்தந்த வீட்டிலலாம் அழிவு என்ன பண்ணுச்சு, உண்டாகுச்சு. இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தார் அனைவரையும் நம்மளுடைய சபையார் அனைவரையும் என்ன பண்ணணும், முழுவதுமாய் அது கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துவதாக. ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து பாடுவோம். என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே, என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. சுற்றிலும் வேலையிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே, என் வீட்டு சுற்றிலும் வேலையிட்டு காத்துக்கொள்ள
சேர்ந்து கஷ்டம் போதும் நிந்தனைகள் போதும் பட்ட கஷ்டம் போதும் நிந்தனைகள் போதும் தேவா என்னை நடத்த வேண்டுமே தேவா என்னை நடத்த வேண்டுமே பட்ட கஷ்டம் போதும் நிந்தனைகள் போதும் பட்ட கஷ்டம் போதும் நிந்தனைகள் போதும் தேவா என்னை நடத்த வேண்டுமே தேவா என்னை நடத்த வேண்டுமே வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தாவே வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தாவே என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே கடைசியாக என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தாவே என் வீட்டை சுற்றிலும் வேலியிட்டு காத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தாவே என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே ஹல்லேலூயா எந்த பக்கம் நம்ம நடந்து போனாலும் மலைகளாக இருக்கலாம் பள்ளத்தாக்காக இருக்கலாம் குன்றுகள் சம்மராக இருக்கலாம் வின்டராக இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுகிறார் நமக்காக அந்த இடத்துலலாம் ஒரு டென்ட்டை போடுகிறார் ஆண்டவர் நம்ம தங்கணும் நம்ம அங்கே சேஃபாக இருக்கணும் என்ன பண்ணுறார் நம்ம எங்கெங்கெல்லாம் பிரயாணிக்கிறோமோ அந்தந்த பகுதியிலலாம் ஆண்டவர் நமக்காக டென்ட்டு போட்டு என்ன பண்ணிக்கிறார் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி என் மகன் வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் நம்ம நடந்து போனாலும் எல்லா ஆபத்து விபத்துக்கும் எந்த பக்கம் நடந்து போனாலும் ஆண்டவருடைய நிழல் நம்மளோடு கூட என்ன பண்ணுது எப்பயுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளோடு கூட என்ன பண்ணுகிறார் ட்ராவல் ஆகிக்கொண்டே இருக்கிறார் சேர்ந்து பாடுவோம் எந்த பக்கம் வந்தாலும் நீங்கள் என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை அணுகாது உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம் பிரபாகம் சூழ்ந்திட நின்றால் துளியும் என்ன நெருங்காது சேர்ந்து எந்த பக்கம் வந்தாலும் நீங்க கூடாரும் தீங்கு என்னை அணுகாது துச்சன பிரபாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே
பக்கம் எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரும் தீங்கு என்னை அழுகாது. உச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. விசுவாசமாய் எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. உச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு பிடை போல் கிடந்தேன். உன் நிழல் என் தஞ்சம் கொண்டேன். சிறு வெள்ளாட்டு பிடை போல் கிடந்தேன். உன் நிழல் என் தஞ்சம் கொண்டேன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகள் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உண்மைக்கு அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உன் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்து கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாகிலும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை. மீண்டும் ஒரு முறை சொல்லுமா? உலகத்து கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதை
பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உள்ளங்கை அழகு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நிகர் இல்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. இந்த நிலையிலும் ஆராதித்திடுவே இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. இந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. உலகத்தின் கண்களில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை. மீண்டும் ஒரு முறை சொல்லுமா? பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நீங்கள் இல்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ உங்களோடு கொடுக்கிற தேவன். இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே. இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே. நம்முடைய உயர்வானாலும் தாழ்வானாலும் முழு மனதோடு நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. தொடர்ந்து ஆண்டவரே நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த பக்கம் நாங்கள் கடந்து சென்றாலும் எங்களுக்கு ஆண்டவரே வலது புறமும் இடது புறமும் முன்னும் பின்னும் எங்களுக்கு நிழலாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய கூடாரமாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுடைய மெய்ப்பனாக இருந்து ஆண்டவரே நாங்கள் எந்த இடம்லாம் ஆண்டவரே நாங்கள் புல்லுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தண்ணீருக்காக செல்கிறோமோ ஆண்டவரே நல்ல மெய்ப்பன் நீர் எங்களுக்காக ஜீவன் தந்து ஆண்டவரே நீர் மேய்க்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை எல்லாம் புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் தவறக்கூடாது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆண்டவரே. நீர் எண்ண முடியாத நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நமக்கு பின்பதாய் நடந்த ஒவ்வொரு காரியமும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். பிசாசனுடைய சதியா இருக்கலாம், ஜனங்களுடைய சதியா இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் நம்மளை அவருடைய உள்ளங்கையில வைத்து நமக்கு அந்தந்த இடத்துலலாம் கூடாரத்தை போட்டு நம்மளை வைத்ததே. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எவ்வளவு ஆபத்து, தீங்கு, அழிவு, நாசமோசங்கள் வந்தாலும் அவர் நம்மளை தப்புவித்தார். நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, நீர் என்னை எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் துர்ச்சன பிரவாகரத்துக்கும் ஆண்டவரே எனக்கு சூழ்ந்து நின்ற ஒவ்வொரு அழுத்தும் பாவங்களுக்கும் ஆண்டவரே சாபங்களுக்கும் மனுஷனுடைய போராட்டத்துக்கும் நீர் என்னை விடுவித்து காத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னோடு கூட நீர் பிரயாணித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பிரயாணித்து கொண்டு இருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எந்த இடத்துல நான் சென்றாலும் ஆண்டவரே கடந்து வருகிறது ஆண்டவரே. துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எவ்வளவு அழிவு நாசமோசங்கள் நம்மளை சூழ்ந்து வந்தாலும் நமக்கு ஒருவேளை அது தெரியாமல் இருக்கலாம், அதை உணராமல் இருக்கலாம். அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்த தேவனாக இருக்கிறார். திரைக்கு பின்பதாய் நடந்த ஒவ்வொரு காரியம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நீங்கள் சண்டை போட முடியாத அந்த சண்டைகள் எல்லாம் அவர் செய்தார். உங்களுக்காக, உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக அவர் நமக்கு பின்பதாய் நம்ம அதை அறிகிறோமோ இல்லையோ அவர் அதை எல்லாம் பார்த்து அவர் அந்த இடத்தெல்லாம் ஒரு கூடாரத்தை போட்டு நமக்கு இளைப்பாறுத இடம் தருகிற தேவனாக இருக்கிறார். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜனங்கள்லாம் கைவிட்டு போன பிறகு ஆண்டவர் உங்களோட கூட இருந்திருக்கிறார். அந்த இடத்துலலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் மாறும் பொழுது அந்த இடத்துலலாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். சாசானவன் வலையை விரிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அதுக்கெல்லாம் தப்பு வைத்து நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். காலங்கள் மாறலாம், ஜனங்கள் மாறலாம், ஆனால் மாறாத தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, இந்த வரிகளை பாடும் பொழுது ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உணர்ந்து சொல்லுவோமா? உயர் மலையா இருந்தாலும் சமவெளியா இருந்தாலும் இந்த தேவன் நம்மளோடு கூட இருந்து நீங்கள் போன பாதையெல்லாம் பிரயாணித்த தேவன். நீங்கள் அழுகும்போது ஆண்டவர் எங்கேயோ தூரம் இல்லை, உங்களோடு கூட சேர்ந்து அவரும் கஷ்டப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பார்க்கும் பொழுது, எகிப்தில் இருக்கும் பொழுது அந்த தேவன் அவ்வளவு நாள் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கூடாரத்தில் தான் இருந்தார், அவர்களுடைய உள்ளத்தில் தான் இருந்தார். அவர்கள் அதை அறியவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபடும் பொழுது இஸ்ரவேலின் கர்த்தர் சேர்ந்து பாடுபட்டார். இஸ்ரவேலின் தேவன் அவர்களோடு சேர்ந்து அழுதார் என்று வாசிக்கிறோம். அதனால தான் அவர் ஏற்ற நேரத்தில் அந்த ஜனங்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக மோசேவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சொல்லுமா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொன்னார்கள், அலட்சியமாய் விட்டு போனார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொன்னார்கள், அலட்சியமாய் விட்டு போனார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரை. உணர்ந்து கைத்தட்டி அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே.
தெய்வம் நீர்தானையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, ஆமென் ஆண்டவரே. கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத அன்பாய் இருப்பேன் என்று சொன்னார்கள், அலட்சியமாய் விட்டு போனார்கள். அன்பாய் இருப்பேன் என்று சொன்னார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரை உணர்ந்து பாடுவோமா? உம்மையன்றி எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. யாரையா, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, உம்முடைய கண்களையெல்லாம் துடைக்கிறவரே, போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் உணர்ந்து துடைத்தவரே, பாடுவோமா? உதவி செய்வேன் என்று சொன்னார்கள், உதறி தள்ளிவிட்டு போனார்கள். உதவி செய்வேன் அநேகர் வாக்கு கொடுத்திருக்கலாம், உதவி பண்றேன்னு. உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வரும் நீர்தானையா, உதவி செய்பவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை பகைத்ததையா, உறவுகள் என்னையும் வெறுத்ததையா, உலகம் என்னை பகைத்ததையா, உறவுகள் என்னையும் வெறுத்ததையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு வெறுக்காத தெய்வம், வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. ஆமென். உம்மை போல நல்ல தேவன் இல்லை ஆண்டவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் ஆண்டவரே, உம்மை வந்தவரே, துதிக்கிறோம். கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. கரங்களை தட்டி நன்றி சொல்ல ஆண்டவருக்கு. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வெறுக்காத எங்களை தள்ளாத தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணதை அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே இதை செய்வேன் என்று சொன்ன காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை வெறுக்காத தேவன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட செய்த உடன்படிக்கை நீர் ஒருபோதும் மீறினதே கிடையாது ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் தந்த வாக்குத்தத்தத்தை நீர் ஒருபோதும் மறந்ததில்லை ஆண்டவரே. இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனை வேலையிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவரே, எந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் கடந்து போகிறோமோ அந்தந்த இடத்துலாம் நீர் எங்களுடைய
ஆண்டவரே வலதுபுறமும் இடதுபுறமும் நீர் எங்களுக்காய் ஆண்டவரே அரணும் கோட்டையுமாய் நிழலாய் இருந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனத்தை நீர் எப்படி வழிநடத்தினரு அதே போல எங்களையும் நீர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.